ஹாய். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 8ஆம் வீடுங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் 8ஆம் வீடு. அதுல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கடன் இருந்தா கடன் படிப்படியா குறையும். வம்பு வழக்கு எதுனா இருந்ததுன்னா அதுல இருந்து நீங்க வெளியில வருவீங்க. திடீர் அதிர்ஷ்டம் 8ஆம் வீடு தான். வெளிநாடு பயணம் 8ஆம் வீடு தான். வெளிநாடு பயணமோ இல்ல வெளி மாநிலத்துக்கு பயணமோ இல்ல பிறந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யறதோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா அமையும். அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையா குரு உங்க வீட்டுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால வேலை உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானம் 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். வேலை, தொழில் அதெல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். 8 நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூருக்கு போயோ வெளிநாட்டுக்கு போயோ வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவு உங்களுக்கு சுப செலவா இருக்கும். அயன சயன போகஸ்தானம் தான் 12ஆம் வீடு. அதுல உங்களுக்கு நன்மை ஏற்படும், பயணங்கள் ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி சந்தோஷங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படும். ஹாய். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, 2026 உச்சமடைகிற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சிக ராசி பார்க்கிறாரு. இதனால உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்கள் இவங்க மூலியமா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதாவது உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க மூலியமா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்க்கறதுனால மகரம் உங்களுக்கு 9ஆம் வீடு. தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தந்தையால் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அதாவது அவரு உங்களுக்கு பணம் கொடுக்கலாம், இல்ல சொத்து கொடுக்கலாம், இல்ல அவர் மூலியமா உங்களுக்கு வேலை கிடைக்கலாம், வீடு கொடுக்கலாம், வசதி கொடுக்கலாம். எல்லாமே தந்தையால் ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்பாவால லாபம் கிடைக்கும், மனைவியால லாபம் கிடைக்கும், நண்பர்களால கிடைக்கும், பார்ட்னர்களால உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆக மொத்தத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இந்த குரு பெயர்ச்சியில் இருக்கும். ஹாய். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 நடைபெறும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அதனால வேலையில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், வருமான உயர்வு ஏற்படும். வேலை சம்பந்தமா வேலையால் மாற்றம், வருமான உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாம் ஏற்படும். 6ஆம் வீடுங்கிறது வேலை, கடன் இதெல்லாம் 6ஆம் வீடு தான். உங்களுக்கு கடன் இந்த காலகட்டத்தில் அடையும். தன்னுடைய 7ஆம் பார்வையா குரு மகர ராசியை பார்க்கறதுனால மகர ராசி உங்களுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் வீடுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பயணம், வம்பு வழக்கு இதெல்லாம் 8ஆம் வீடு தான். இதுல எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யறது, வெளி மாநிலம் போய் வேலை செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால வேலை நல்லா இருக்கும். அந்த வேலையால நீங்க 8ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால வெளியூர்ல போயோ வெளிநாட்டுல போயோ நீங்க வேலை செய்யற வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். உங்களுக்கு லாபம் தொழிலால ஏற்படும். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிப்பதாகவே இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். ஹாய். கடக ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டையே பார்க்கிறாரு. இதனால உங்களோட பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போவாங்க, இல்ல பிள்ளைகள் போய் நல்ல சம்பளம் சம்பாதிப்பாங்க. அதனால உங்களுக்கு நன்மை ஏற்படும். வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 7ஆம் வீட்டையே பார்க்கிறாரு மகர ராசியா. மகர ராசியை பார்க்கறதுனால மனைவியால் நன்மை, நண்பர்களால் நன்மை, பார்ட்னர்களால் நன்மை ஏற்படும். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டான மீன ராசியை பார்க்கிறாரு. அதனால தந்தையால் உங்களுக்கு நன்மை ஏற்படும்.
அப்பா உங்களுக்கு காசு கொடுக்கலாம், சொத்து கொடுக்கலாம், இல்ல நல்ல வேலையில சேர்த்து விடலாம், இல்ல வீடு வாங்கி கொடுக்கலாம், இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கலாம். எது வேணா நடக்கலாம். உங்களுக்கு மனைவியால் நன்மை, நண்பர்களால் நன்மை, பார்ட்னர்ஸால நன்மை, அப்பாவால நன்மை, குழந்தைகளால் நன்மை. கடக ராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தத்துல நன்மையை தரக்கூடியதாகவே இந்த குரு பெயர்ச்சி அமைந்துள்ளது. ஹாய், சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 நடைபெறும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால 4ஆம் வீடுங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம் இதுல எல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். வண்டி மாற்றமோ இல்ல வீடு மாற்றமோ இல்ல வீடு வாங்குறதோ இல்ல வண்டி வாங்குறதோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால 6ஆம் வீடுங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, வேலை இதெல்லாம் 6ஆம் வீடு தான் சொல்லும். இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கடன் அடைப்படும், வேலையில நல்ல மாற்றம் ஏற்படும், நோய் ஏதாவது இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால 8ஆம் வீடுங்கிறது திடீர் பணவரவு, வெளிநாடு பயணம், வம்பு, வழக்கு இதெல்லாம் 8ஆம் வீடு தான் குறிக்கும். இதுல எல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். வம்பு, வழக்கு இருந்ததுன்னா அதுல இருந்து வெளியில வருவீங்க. திடீர் பயணம் ஏற்படும். வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு போய் வேலை செய்யக்கூடிய 6ஆம் வீடு நல்லா இருக்கிறதுனால வேலை சார்ந்து நீங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அஷ்டம சனியும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு அடுத்த சனி பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். ஹாய், கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு தைரியம், வீரியம் அதிகரிக்கும். எதையும் நீங்க துணிஞ்சு செய்வீங்க. இந்த துணிச்சல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகளால நன்மை ஏற்படும். நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க, இல்ல நல்ல காலேஜில் அவங்களுக்கு சீட் கிடைக்கும். 10th படிச்சா நல்ல மார்க் எடுப்பாங்க, 12th படிச்சா நல்ல மார்க் எடுப்பாங்க, இல்ல நல்ல வேலை கிடைக்கும். அந்த பணம் உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு பயன்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறதால மனைவியால் நன்மை, நண்பர்களால் நன்மை, பார்ட்னர்ஸால நன்மை, உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்களால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக தரக்கூடியதாகவே இருக்கும். ஹாய், துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரும்னா, குரு உங்க ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சிக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வையால பார்க்கிறாரு. 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம். இந்த குரு பெயர்ச்சியில உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்கும். அடுத்து குரு உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு, மகர ராசியை. 4ஆம் வீடுங்கிறது வண்டி, வாகனம், வீடு, மனை இதெல்லாம் 4ஆம் வீடு குறிக்கும். வண்டி வாங்குறதோ இல்ல பழுது பார்க்கறதோ இல்ல வீடு வாங்குறதோ இல்ல வீடு மாத்துறதோ இல்ல இடம் வாங்குறதோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாகவே இருக்கும். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 4, 5, 6ஆம் வீட்டை பார்ப்பாரு. 6ஆம் வீடுங்கிறது வேலை, வம்பு, வழக்கு, கடன், நோய் இதெல்லாம் 6ஆம் வீட்டை குறிக்கும். இதுல எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கடன் இருந்தா கடன் அடையும், வேலையில மாற்றம் ஏற்படும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், இல்ல சம்பள உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சியில துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வணக்கம். 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்களை தரும். என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னா, குரு கடகத்துல உச்சமாவாரு. கடகத்துல உச்சமாகிற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா விருச்சிக ராசியே பார்ப்பாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையா மகரத்தை பார்ப்பாரு. தன்னுடைய 9ஆம் பார்வையா மீனத்தை பார்ப்பாரு. குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்கறது 1ஆம் வீடு. 1ஆம் வீடு அப்படிங்கிறது நீங்க தான்.
உங்களோட உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லதாவே நடக்கும். அதாவது உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய மாதிரியான விஷயங்களே உங்களுக்கு வந்து நடக்கும். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் வரும், முகத்தில் பொலிவு ஏற்படும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல தங்குற இடம் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 5ஆம் பார்வை அப்படிங்கிறதுனால நீங்க எது கிடைச்சா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து குரு 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வந்து உங்களோட விருச்சிக ராசிலேருந்து அது வந்து 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்ன சொல்லும் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க துணிஞ்சு செய்ய ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாள் பயம் இருந்திருக்கும், அந்த பயம்லாம் இதுக்கு மேலே இருக்காது. அதாவது இந்த வேலையை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு வேலைக்கு தேடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை இவ்வளோ நாள் பயந்துருப்பீங்க. ஐயோ என்ன பண்றது, என்ன ஆகுமோ அப்படிங்கிறதெல்லாம். இதுக்கு மேலே அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. அதில் வந்து உங்களுக்கு துணிஞ்சு முடிவெடுத்து நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாகும். ஏன்னா 1ஆம் வீடு உங்களுக்கு குரு பார்க்கறதுனால நீங்க எடுக்கிற முடிவால உங்களுக்கு சாதகம் ஏற்படும். நீங்க வேற வேலை முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் கிடைக்கும், வண்டி வாங்கணும்னு நினைச்சாலும் நீங்க துணிஞ்சு எடுக்கிற முடிவால உங்களுக்கு வந்து உங்களுக்கு பர்டிகுலரா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபத்தை அது ஏற்படுத்தி தரும். அடுத்து 9ஆம் பார்வையா மீனத்தை பார்ப்பாரு. மீனங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் வீடு. 5ஆம் வீடுங்கிறது குழந்தையெல்லாம் குறிக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு வந்து லாபம் ஏற்படும், குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பசங்க வந்து வேலைக்கு போகாத பசங்க வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சு அதை கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு நல்லது ஏற்படும். இல்லைன்னா வீடு வாங்குவாங்க பசங்க, இல்லை பசங்க நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி குழந்தை சார்ந்து உங்களுக்கு எந்த வயதுல வேணாலும் குழந்தை இருக்கலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தை இருக்கிறவங்களுக்கு இப்போ சின்ன குழந்தையா இருந்தால் நல்ல ஸ்கூல்ல சீட் கிடைக்கும். அப்புறம் பசங்க நல்லா படிப்பாங்க. இப்போ 10th படிக்கிற பசங்க நல்ல மார்க் எடுப்பாங்க, 12th படிக்கிற பசங்க நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும். வேலைக்கு போகிற பசங்க நல்ல வேலை கிடைக்கும், வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு. அந்த பசங்களால சம்பாதிக்கிற பசங்களால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும். இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு மிக சிறப்பாகவே நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய சந்தோஷத்தையும் லாபத்தையும் கொடுக்கிற குரு பெயர்ச்சியாவே இருக்கும். ஹாய், தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 12ஆம் வீடை பார்ப்பாரு. 12ஆம் வீடை பார்க்கறதுனால அயன சயன போகஸ்தானம் தான் 12ஆம் வீடு. பயணங்கள் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், அதனால உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். குடும்பம் குதூகலமா இருக்கும். குடும்பத்துல புது வரவுகள் ஏற்படலாம். குடும்பம் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 7.5 சனியில ஒரு 7.5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களோட தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி. அவங்களுக்கெல்லாம் இப்போ சந்தோஷம் குடும்பத்தால ஏற்படும். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால 4ஆம் வீடு வீடு மனை வண்டி வாகனம் இது சார்ந்து உங்களுக்கு நன்மை ஏற்படும். இருக்கிற வீட்டை மாற்றி அமைப்பீங்க, வீடு வாங்குவீங்க, வீடு மாற்றுவீங்க, இடம் வாங்குவீங்க, இல்லை இடத்த விற்பீங்க, வண்டி வாங்குவீங்க, இல்லை வண்டியை புதுசாக வாங்குவீங்க, இல்லை இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணுவீங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆக மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். 2026 நடக்கிற குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னா, உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுல குரு உச்சமாகிறாரு. அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா நேரடியா மகர ராசியை பார்க்கிறாரு. முழுமையா மகர ராசியை குரு உச்ச குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும். அவங்களோட தோற்றப்பொலிவு அதிகமாகும். அவங்களுக்கு அவங்க நினைச்சது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு தைரியம் இருக்கும், வீரியம் இருக்கும். தைரிய வீரிய ஸ்தானம் தான் 3ஆம் இடம். புகழ் கீர்த்தி இதெல்லாம் கூட 3ஆம் இடம் தான். ஒரு
விஷயத்தை செய்யணும்னு நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதுல உங்களுக்கு தைரியம் இல்லாம இருந்திருக்கலாம், அதுல வெற்றி கிடைக்காம இருந்திருக்கலாம். அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்யறதுக்கான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமையும். அதை நீங்க துணிஞ்சு செய்வீங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால 11ஆம் வீடுங்கிறது வந்து லாபஸ்தானம். நீங்க எடுத்து வைக்கிற எல்லா முயற்சியிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது ஒரு விஷயத்தை நீங்க துணிஞ்சு செய்வீங்க, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி லாபத்தை கொடுக்கும். அந்த லாபம் உங்களுக்கு பயன்படும். 1ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால முழுமையா நீங்க எடுத்து வைக்கிற எல்லா முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அந்த லாபம் உங்களுக்கு பயன்படும். அது உங்களை சந்தோஷப்பட வைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும், வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு மேலதிகாரியா இருந்தவர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருந்தாருன்னா அவர் இப்போ பிரச்சனை பண்ணாம போயிடுவார், இல்லை மாறிடுவார், இல்லை நீங்களே மேலதிகாரி ஆவீங்க. இல்லை புதுசா தொழில் செய்யலாம்னு நினைச்சிருந்தீங்கன்னா புது தொழில் உங்களுக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். மொத்தத்திலேயே முயற்சி, புதுசா ஒரு விஷயம் செய்யறோம், இல்லை இருந்த விஷயத்திலேயே ஏதோ ஒன்று செய்யறோம், எது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் நீங்க இந்த காலகட்டத்தில் செஞ்சிருவீங்க. அது உங்களுக்கு லாபத்தை தான் தரும். அதனால உங்களுக்கு வெற்றி தான் ஏற்படும். அந்த வெற்றி உங்களுக்கு பயன்படும். பொதுவா எப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், வீட்டில் இருக்கவங்க அனுபவிப்பாங்க, நம்மளால அதை அனுபவிக்க கூட முடியாது. ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி கிடையாது. இந்த 12 வருஷம் நீங்க ரொம்ப ஒரு 10 வருஷம்னு வச்சுங்களேன், 10 வருஷம் நீங்க 7.5 சனியெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அந்த கஷ்டம் இனிமேல் உங்களுக்கு இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஜெயமா நடக்கும். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. அதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கும். துணிஞ்சு செய்யுங்க, அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஆஹா ஓஹோ அவ்வு அக்கு மட்டும் இல்லாம A to Z லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். ஹாய், கும்ப ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பயிற்சி என்ன விதமான மாற்றத்தை தரும் அப்படின்னா, குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அடுத்து குரு உங்களுடைய 2ஆம் வீடான மீனத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்தில் புது வரவு ஏற்படும், குடும்பம் குதூகலமாக இருக்கும். அடுத்து குரு 5ஆம் பார்வையா உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய வேலை தொழில் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். வேலையிலேயோ தொழிலையோ உங்களுக்கு உயர்வுகள் ஏற்படும், பணவரவுகள் ஏற்படும். இப்போ உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லா இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் குருவால நீங்க வந்து ஈஸியா கடந்து போவீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா, ஆஹா ஓஹோ அவ்வு அக்குன்னு இருக்கும். உச்சமாகிற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா மீன ராசியை பார்க்கிறாரு. மீன ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதே மாதிரி குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அதனால தந்தை வழி உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதுக்கடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் ஏற்படும். தந்தை வழியா லாபம் ஏற்படும். 1ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களால உங்களுக்கு லாபம் ஏற்படும். ஆக மொத்தத்திலேயே இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். ஆனா அவங்களுக்கு சனி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளோ இல்ல சிக்கல்களோ ஏற்படும். ஆனா இறுதியா உங்களுக்கு நன்மை ஏற்படும். வணக்கம்.